அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். Because might be every end there will be a beginning. அதனால இலக்கியாவோட எண்ட் வந்து might be அடுத்த ஒரு பிகினிங்காக இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா நல்லாயிருக்கும், 1000 எபிசோட் தொட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனால் ஏன் தொட முடியலன்றதும் தெரியல. ஸோ ஆன் தேட் நோட் ஹாப்பி அண்ட் ஆல்சோ I'm just taking a lot of memories with me. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னோட கேரக்டர் தான். பட் another கேரக்டர் என்ன அப்படின்னா, எனக்கு ஜானகி கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் தட் இஸ் லைக் ரொம்ப சாதுவாக இருந்துட்டு திடீர்னு வந்து இந்த மிரட்டுற மாதிரி லாட் ஆஃப் எமோஷன்ஸ். இதில் எல்லாரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவங்க கேரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்னோட கேரக்டர் என்னன்னா, என் பையன் மேலே அன்பு எப்பவுமே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல நான் அதை மாற்றிப்பேன். பட் ஜானகி கேரக்டர் வந்து எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு விமன். அது பாசிட்டிவ் இருக்கும். என்னடா ஃபேமிலி எப்படி பண்ணிட்டாங்க, பெத்த பையன் இப்படி பேசிட்டான், ஸோ அப்போது பெறாத பையன் நம்மளை இப்படி பார்த்துக்கிறான், அப்புறம் மருமகளும் வந்து இதெல்லாம் வேணான்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும்போது ஒரு கேரக்டர் மனசுக்குள்ளே என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடும். இது யதார்த்தமான ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம் தான். வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆப்போசிட் பர்சன் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. பிடிக்காததை பண்ணும்போது எப்போவுமே அஃபெக்ட் ஆகிறது அந்த மதர், அந்த மாமியார் தான். ஸோ ஆன் தேட் நோட் அண்ட் ஆஸ் அ பர்சனாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குன்றதுனால கூட இருக்கலாம். அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இலக்கியா நான் ஆமாம் ஐ வாஸ் லைக் நடிச்சுட்டு தானே இருந்தேன். ஸோ ஆஃப்டர் இலக்கியாவும் நான் நடிக்க தான் போகிறேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட். வைல் இலக்கியா வந்து எனக்கு வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இலக்கியா செட்டில் ஒரே ஒரு என்ன அப்படின்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னா, பிஃபோர் வந்து நான் நிறைய சீரியலில் நடித்தா கூட அந்த என்டையர் யூனிட் வந்து எனக்கு ஃபேமிலியாக இருந்ததில்லை. அந்த கூட நடிக்கிறவங்க இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் டீம் இருப்பாங்க. பட் இந்த இலக்கியா செட்டில் வந்து என்டையர் யூனிட் வந்து எனக்கு எல்லாரையுமே தெரியும், எல்லாருக்கூடையும் பேசியிருக்கேன். everyone we had some bonding. அந்த அண்ணா லைட்ஸ் மேன், இந்த தெர்மோகால் பிடிக்கிறவங்க, எங்கள் க்ளோஸ் ஷாட்டில் மிட் ஷாட்டில் பிடிக்கிற அந்த அண்ணா, எல்லாருக்கூடையும் நான் வந்து பேசுவேன். நான் வந்துட்டேன் அப்படின்னாலே சில சமயம் கிரிஞ்சாக இருக்கும், சில சமயம் வந்து ஆமாம் நீ இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்கிறதாகட்டும், கோ ஆர்டிஸ்ட் சொல்கிறதாகட்டும், அது நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். பிரியா வந்து அந்த செட்டு கலன்னு இருக்கும். அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் இல்லை, the moment I say good morning, அந்த ஆப்போசிட்ல அவங்களுக்கு அந்த என்னால் ஒரு குட் வைப்ஸ் இருக்கிறத வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்ரி டே நான் வந்தாலே இப்படி நானே வீடியோ எடுப்பேன், பேசுவேன். ஏதாவது எல்லாரும் ஒரு சும்மா சைலண்டாக இருந்தால் கூட ஐ வில் மேக் them talk. Thank you entire Saregama unit for giving me this wonderful opportunity. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.